சார் நேற்று அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட உறவினர்களை சந்திச்சு என்னால் அங்கே வர முடியல, காவல்துறை அனுமதி கொடுக்கல, அதனால தான் வர முடியல, நான் கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன், உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதவியெல்லாம் பண்ணுறீங்க சார், நீங்கள் தான் உதவி பண்ணணும், வேறு யாரும் உதவி பண்ணுவா? இறப்பு எது யாரால் நடந்துச்சு? நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருந்தால் நீங்கள் அங்கே சென்று ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு 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 செல்ஃபிஷான பொலிட்டிஷியன்றதை விஜய் நிரூபிச்சிட்டாரு. நான் மக்களுக்காக சினிமா விட்டு வந்தேன் அது இதுலாம் சொன்னாலும் கரூருக்கு இவர் செல்லாமல் இருந்ததற்கு காரணம் இவரது சுயநலமா இல்லையா? சொல்லுங்க. பர்மிஷன் கிடைக்கல, போறதுல சிக்கல் இருக்கு. அதாங்க உங்க சுயநலம், உங்கள் நலனை தான் நீங்க பார்த்துருக்கீங்க. கரெக்டா? இல்லை சார், ஒருவேளை அனுமதி கொடுத்துருந்தா போயிருப்பார்ல சார். ஏன்பா நீதிமன்றத்துக்கு போங்கப்பா, ஏன்பா போகக்கூடாது? எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்கல்ல, ராகவாச்சாரி என்கேஜ் பண்ணியிருக்கீங்கல்ல, போங்க. உங்களுக்கு மனசு இல்லைங்க, இதை ஒரு சாக்கா சொல்கிறீங்க. அனுமதி கொடுக்க மாட்டாங்க தான் பஸ்ஸு. நீங்கள் தான் எழுதி கொடுக்குறீங்களே, கிட்ட வந்தானா லத்தியை வச்சு அடிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களே, அந்த அளவுக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன? ஒரு தனியார் நிலத்தை பார்த்து ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் ஒரு ஷாமியானாவை போட்டுட்டு போய் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட பண்ண முடியாது. அதை 0 டாலரன்ஸோட எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்றதுலாம் எழுதி கொடுக்குறீங்கல்ல. அழுதார், கண்ணீர் விட்டார், கண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தார், இதெல்லாம் ஓகே. உலகத்தில் யாராவது இறந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வர வச்சு பஸ் நான் ஆறுதல் சொல்கிறேன் பஸ் உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்காது.